தட்டி தூக்கிய ஸ்டாலின் தலைகீழாகும் அரசியல் களம். இன்னும் ரொம்ப ஓவராக அவன் கூறானே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அதுக்கான காரணம் இருக்குது, வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ 2021 அசம்பிளி எலெக்ஷன், அதில் எந்தெந்த கட்சி எங்கள் கூட்டணி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2024 அப்படி தான். இப்போ இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் அதிமுக பக்கமும் என்டிஏ பக்கமும் இருந்தவர்களெல்லாம் திமுக தன் பக்கம் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக போட்டியிட்டவங்க, அதாவது திமுகவை ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து வேற ஒரு அணியிலையோ அல்லது தனி கட்சியாகவோ போட்டியிட்டவர்கள் கூட இன்னைக்கு திமுக பக்கம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதில் இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை எடுத்துப்போமே, அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போன்னு சொன்னாங்க, மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அது அவங்களால அமைக்க முடியலை. அதுவும் பிஜேபியும் இல்லை. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்தித்தாங்க அதிமுக. அந்த தேர்தலில் அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இருந்த மிக முக்கியமான 2 கட்சிகள் அப்படின்னா, ஒன்று தேமுதிகவும் இப்போ திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. ராஜ்யசபா தேர்தலில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னு அதிமுக வாக்குறுதி கொடுத்துருந்தும் அந்த பக்கம் போகாமல் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு. இதுவே பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அதிமுகவுக்கு தரும்னு எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஸ்டார் கேம்பெயினர், நட்சத்திர பேச்சாளர், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க திமுக அரசை விமர்சித்து பேசுவதோ அல்லது பொதுவான அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பேசுவதோ அது மிகப்பெரிய அளவுக்கு 2024 அதிமுகவுக்கு பலன் கொடுத்தது. இன்னைக்கு அவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க. திமுகவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்காங்க. திருமாவளவன்லேருந்து, வைகோலேருந்து, வேல்முருகன்லேருந்து பல பேர் அங்கே தலைவர்கள், பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் பிரேமலதா விஜயகாந்தும் அந்த பக்கம் போயிருப்பது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. அடுத்ததாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்த எஸ்டிபிஐ கட்சி, அவங்களும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. அவங்க என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதோ அப்போவே எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விஜயோடு கூட்டணிக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்களையும் அறிவாலயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவினர். ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. நிறைய பேர் என்ன, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், காதர் மொய்தீனாக இருக்கட்டும், தமிமுன் அன்சாரியாக இருக்கட்டும், இப்போ எஸ்டிபிஐ, இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதிமுக கூட்டணியில் நேரடியாக பங்குதாரர்களாக இருந்த தேமுதிக அண்ட் எஸ்டிபிஐ 2 பேரையுமே ரொம்ப சாமர்த்தியமாக திமுக தன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது. இவங்க 2 பேருடைய வாக்கு சதவீதம் என்ன, இப்போ இன்னைக்கு அதை சொல்லுவாங்க. அதிமுக தரப்புலேருந்து இதை பற்றி பேசுவதாக இருந்தால் அவங்களுக்கு என்னங்க ஓட்டு பர்சன்ட் இருக்குது, அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால அவங்களுக்குலாம் ஒரு அடையாளம் கிடச்சிது. தேமுதிகவால் இன்றைக்கி 1% ஓட்டு வாங்க முடியுமா, எந்த தொகுதியிலையாவது டெபாசிட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பட் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அரசியலில் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுவதும் ஒரு இமேஜை கட்டமைக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் போகக்கூடிய கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர், இதையெல்லாம் தாண்டி இங்கிருந்த ஒரு கட்சி அங்கே போயிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய மெசேஜை பொதுமக்கள் மத்தியில் கொடுக்கும். அந்த வகையில் திமுகவுக்கு இது சாதகமாக தான் பார்க்கப்படுது. இது தவிர இந்த 2 கட்சிகள் அதிமுகவோட இருந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் ஒரு அங்கமாக இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதனுடைய தலைவர் ஓபிஎஸ் திமுகலே போய் சேர்ந்துட்டார். கூட்டணி இல்லாமல் திமுகலே போய் சேர்ந்துட்டாரு. அவருடைய ஆதரவாளர்களில் பெரும்பாலானவர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், இவங்க எல்லாரும் திமுகவுக்கு சேர்ந்துட்டாங்க. ஸோ என்டிஏவில் இருந்த ஒரு முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னரும் இங்கே வந்துட்டாங்க. 2021 கொஞ்சம் போவோம். 21 மக்கள் நீதி மையம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக களமிறங்குச்சு. 2024 அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்தாலும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இப்போ மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறது. சென்ற முறை மக்கள் நீதி மையம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்து பல இடங்களில் வாக்குகளை பிரிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் மக்கள் நீதி மையத்துக்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்துச்சு. இப்போ அந்த வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு வருது. வாக்குகளை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரபலமான நடிகரான விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார், அவர் திமுக மேடையில் திமுகவுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படின்றது இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அந்த வகையில்
இது ஒரு அடிஷ்னலான வேல்யூவை தான் திமுகவுக்கு தரப்போகுது. ஏற்கனவே எஸ்டிபிஐ, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், இந்த 3 கட்சிகளை தவிர்த்து வேற எந்தெந்த கட்சிகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதில் மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிமுன் அன்சாரியோட கட்சி, அவங்க 2016 அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஜெயித்த 3 எம்எல்ஏக்களில் அவரும் ஒருத்தர். அவர் இப்போ திமுக கூட்டணிக்கு வந்துட்டார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் அமைப்புகள்லாம் திமுகவோடு இருக்கக்கூடிய சூழலில் மனிதநேய ஜனநாயக கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலையே திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தேர்தலில் அவங்களுக்கு சீட்டும் கொடுக்க போகிறாங்க. ஒரு தொகுதியாக இருக்கலாம் அல்லது 2 தொகுதியாக இருக்கலாம், உதயசூரியனில் கூட அவங்க போட்டியிடலாம். பட் திமுக கூட்டணியில் இல்லாமல் வெளியே இருந்த ஒரு கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நடிகர் கருணாஸுடைய ரோலும் இந்த எலெக்ஷனில் முக்கியமானது. நம்ம சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் எதிர்ப்புலையும் தாவேகா எதிர்ப்பையும் ரொம்ப தீவிரமாக பேசக்கூடியவர்களில் கருணாஸும் ஒருத்தராக இருக்கார். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, விஜயை எதிர்ப்பதற்கு அவர் சார்ந்த துறையிலிருந்தே ஒருவரை இந்த அரசியல் களத்தில் நிறுத்துவது என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வகையில் கருணாஸ் இங்கே வந்திருப்பது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் எந்த கட்சி சாதிக்க போகிறது, எந்த கட்சிக்கு வலுவான ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டிபேட் இருக்குது. அங்கே அந்த பக்கம் டிடிவி தினகரன் போயிருக்காரு, இங்கே ஓபிஎஸை கொண்டு வந்திருக்காங்க, சசிகலா வெளியில் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு நடிகராக ஒரு நட்சத்திர முகமாக இருக்கக்கூடிய கருணாஸுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதனால் அதுவும் திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருப்பதனால அவருடைய முக்குளத்தோர் புலிப்படை, அது சில பேர் இப்பவும் கேட்கலாம், முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, கருணாஸ் இருக்கார், ரைட், அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்ற கேள்வியை வைக்கலாம். வாக்கு வங்கி என்பதை தாண்டி கருணாஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் பண்ண போகிற கேம்பெயின் அப்படிங்கிறது 234 தொகுதியிலும் கருணாஸை தெரியும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கருணாஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த வழியாக செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் நிச்சயமாக நின்று கேட்பாங்க. அது ஒரு கேம்பெயினாக திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்றதுனால கருணாஸுடைய வருகையும் திமுகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தனியரசு, கொங்கு இளைஞர் பேரவை, இவரும் 2016 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றவர். அதன் பிறகு அவர் பொதுவாகவே திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு செய்தி கூட வந்துச்சு, அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிட்டாரு, என்டிஏவில் அவர் இணைய போறாருன்னு. பட் அவர் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. இப்போதைக்கு அவரும் திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பே அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில் அவரும் விஜய் எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரு. விஜயை நேரடியாக திமுக எதிர்க்காமல், திமுக தலைமை கண்டுகொள்ளாமல் விடுவதற்கு காரணம் விஜய் சொல்லக்கூடிய அந்த நரேட்டிவ் வந்துடக்கூடாது, திமுக வர்சஸ் டிவிகேன்னு வரக்கூடாதுங்கிறதுனால அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தங்கள் கட்சியை சேராத தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து விஜய்க்கு பதிலடி கொடுப்பது, நெருக்கடி கொடுப்பது அவங்களுடைய பாணியாக இருக்குது. அந்த வகையில் கருணாஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு உதவிகரமாக இருப்பாரோ அதே மாதிரி தனியரசுவினுடைய கேம்பெயினும் மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தவிர்த்து மேலும் சில கட்சிகளும் கூட திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் திமுக இந்த கட்சிகளை எல்லாம், புதிய கட்சிகளை எல்லாம் தங்களுடைய கூட்டணியில் இணைத்திருப்பதன் மூலமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் காங்கிரஸ் ஒரு பெரிய அழுத்தத்தை திமுக கூட்டணிக்கு கொடுத்து வந்தது, திமுகவுக்கு கொடுத்து வந்தது. அவங்களும் இன்னைக்கு அறிவாலயம் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பவர் ஷேரிங் பற்றியெல்லாம் பேசலை. இருந்தாலும் காங்கிரஸ் ஏற்படுத்திய சேதாரத்தை சரிகட்டுவதற்கு ஓபிஎஸ், பிரேமலதா மற்றும் பிற கட்சிகள் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்திருப்பது என்பது பர்செப்ஷனாக திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்கு. இருந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து மற்ற விஷயங்களை பேச முடியும். இருந்தாலும் இந்த பர்செப்ஷனாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.